ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல சுகரை குறைக்கக்கூடிய 10 காய்கறி பொரியல் வகைகள் என்னென்னங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். சரியான காய்கறிகளை சரியான முறையில செஞ்சு சாப்பிட்டாலே நம்மளோட சுகர் லெவலை கண்ட்ரோலா வச்சுக்க முடியும். அந்த வகையில முதல் காய்கறி நம்ம பார்க்க போறது பாகற்காய் தான். பாகற்காய் கசப்பா தான் இருக்கும், சிலருக்கு பிடிக்காது. அதுவும் சுகர் பேஷண்ட்டுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பட் ஆனா சுகருக்கு இதுதான் நல்ல ஒரு காய்கறி. சுகருக்கு ஒரு எதிரி மாதிரி நம்மளோட இன்சுலின் வேலைப்பாட்டை மேம்படுத்தி சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பாகற்காயை வாரத்துல 2 முறை நீங்க எடுத்துக்கலாம். இரண்டாவது அவரைக்காய் பொரியல் தான். ஃபைபர் அதிகமா இந்த காய்கறியில இருக்கு. சாப்பிட்டதும் சுகரை திடீர்னு ஏற்றாம மெதுவா கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மூணாவது முட்டைக்கோஸ் பொரியல் தான். முட்டைக்கோஸ்ல கலோரி ரொம்ப குறைவு, ஆனா ஃபைபர் ரொம்ப அதிகம். வயிறு நிறைவை நமக்கு கொடுக்கும். அதனால நம்ம அதிகமா சாப்பிட மாட்டோம். எப்பொழுதுமே முட்டைக்கோஸ் கொஞ்சம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோடனே நம்ம வயிறு ஃபுல்லான மாதிரி சுகர் லெவலையும் கண்ட்ரோலா வச்சுக்கும். நான்காவது பீன்ஸ் பொரியல். பீன்ஸ்ல இருக்கிற கரையக்கூடிய ஃபைபர் சுகர் ரத்தத்துல சீக்கிரமா கலக்காம தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஐந்தாவது வெண்டைக்காய் பொரியல் தான். வெண்டைக்காயில இருக்கிற ஜெல்லி மாதிரியான தன்மை சுகரை மெதுவா உறிஞ்சிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஆறாவது பூசணிக்காய் பொரியல் தான். இனிப்பு தோற்றம் இருந்தாலும் கூட இதுல லோ கிளைசமிக் இன்டெக்ஸ் இருக்கிறதுனால சரியான அளவுல சாப்பிட்டா சுகரை ஸ்பைக் ஆகாம பாத்துக்கும். ஏழாவது முருங்கைக்காய் பொரியல் தான். ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் இயற்கை காய்கறி. அதோட சத்து ஃபைபர் இரண்டுமே இதுல அதிகமா இருக்கிறதுனால இந்த காய்கறியை அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். எட்டாவது கத்திரிக்காய் பொரியல் தான். கத்திரிக்காயில ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு. இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 9வது சுரைக்காய் பொரியல். தண்ணீர் சத்து இதுல அதிகமா இருக்கு. அதோட கலோரி ரொம்ப குறைவு. உடல் எடையை குறைக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த காய்கறியை அடிக்கடி எடுத்துக்கலாம். அதோட இந்த காய்கறி சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். 10வதா புடலங்காய் பொரியல் தான். புடலங்காய் பொரியல் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஜீரண சக்தியை மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வயிறை சுத்தமா வச்சுக்கும். அதோட சுகர் லெவலை ஸ்டெபிளா வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த 10 காய்கறிகளையும் நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்றதுனால நம்ம சுகர் லெவலை கண்ட்ரோலா வச்சுக்க முடியும். அதே மாதிரி திடீர்னு ஸ்பைக் ஆகிறத தடுக்கும். சுகர் லெவலை ஹை ஆகாம பார்த்துக்கும். இந்த காய்கறியை நீங்க தாராளமா பொரியல் பண்ணி சாப்பிடலாம். ஆனா ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் என்னன்னா, பொரியல் பண்ணும்போது இந்த காய்கறிகளை வச்சு பொரியல் பண்ணும்போது எண்ணெயை அதிகமா சேர்த்துக்க கூடாது. அதே மாதிரி காய்கறிகள் பொரியல் பண்ணும்போது நிறைய பேர் தேங்காய் துருவி போடுவாங்க. அது நீங்க கடைசியா போடுறது தான். ஆனா அளவா போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த காய்கறியை எண்ணெயில பொரிச்சு சாப்பிடலாம் அப்படின்லாம் நினைச்சு பொரிச்சு சாப்பிடாதீங்க. நீங்க இந்த காய்கறியை எப்பொழுதுமே பொரியல் பண்ணி இல்ல ஸ்டர் ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. இல்லைன்னா ஸ்டீம் கூட பண்ணி சாப்பிடலாம். அதோட நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது நிறைய சுகர் பேஷண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பொதுவாக சுகர் வரத்துக்கு காரணமே அதிகமான இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸுங்கிறத அதிகமாக எடுத்துக்கிறது தான். காய்கறிகளை ரொம்ப கம்மியாக எடுத்துப்பாங்க. அது ரொம்ப தவறு. நீங்கள் ஒரே ஒரு கப் அளவில் சாதம் வச்சுக்கிறீங்கன்னா அந்த கப்பாலேயே 3 கப் அளவு நம்ம காய்கறி, கூட்டு, பொரியல் இதெல்லாம் வச்சுக்கணும். ஒரு கப்பில் நீங்கள் ரைஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 1 கப் பொரியல் எடுத்துக்க, 1 கப் கூட்டு எடுத்துக்கோங்க. 1 கப்ல நம்ம குழம்புல போடக்கூடிய காய்கறிகளை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளோட சுகர் லெவலை கண்ட்ரோலா வச்சுக்க முடியும். ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். உங்களோட காய்கறி சாப்பாட்டுல மாவுச்சத்து கம்மியாகவும் புரோட்டீன், நார்ச்சத்து அதிகமா இருக்கிற மாதிரியும் நீங்க பார்த்துக்கணும். இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு பசி ரொம்ப கண்ட்ரோல் ஆகும், வயிறு நிறைஞ்சிரும். அதனால நீங்க அதிகமா சாப்பிட மாட்டீங்க. இதனால கூட நம்மளோட சுகர் லெவலை ஸ்பைக் ஆகாம பாத்துக்க முடியும். நான் நேத்து போட்ட லாங் வீடியோல சுகரை குறைக்கக்கூடிய 10 காலை உணவுகள் என்னங்கறத பத்தி போட்டிருக்கேன். அதையும் மறக்காம பாத்துருங்க. இந்த 2 வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.